சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் மீது ஒரு அலிகேஷனு. சீனியர் கவுன்சில் குமரன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் ஐயா பேரை சொல்லி 50 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க ஒரு கேஸுக்காகன்னு. இது ஆல் இண்டியா அட்வொகேட் அசோசியேஷன் ஃபார் ஜஸ்டிஸ் தே ஆர் மேக்கிங் தி கம்ப்ளைண்ட். இதனால ஏன்னா ஒரு விஜிலன்ஸ் என்கொயரி, ஹைகோர்ட் விஜிலன்ஸ் என்கொயரிக்கு இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, மக்களுடைய நம்பிக்கை பொலிட்டிஷியன் இழந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் இழந்துட்டாங்க. ஜுடிஷியரி தான் வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எந்த அலிகேஷன் இருந்தாலும் அது அபவ் சஸ்பீஷியஸ் இருக்கிற ஸ்டாண்டர்டில் இருக்கணுன்றது எங்களுடைய வியூ. ஹைகோர்ட் விஜிலன்ஸ் கமிட்டி வச்சதுனாக்கா எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு தானே இருக்கிறாங்கன்றது மக்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஹைகோர்ட்டுக்கு கட்டுப்படாத ஒரு கமிட்டியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சுப்ரீம் கோர்ட்டுக்கு உட்பட்ட ஒரு விஜிலன்ஸ் கமிட்டிக்கு இது என்கொயரியை ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அது மக்கள் பார்க்குறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதே நேரத்தில் நீதியரசரும் தான் ரொம்ப பக்குவமாக எந்த விதமான அழுக்கற்றவர் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு தோற்றமும் வெளியே வரும். அதனால் இந்த கமிட்டின்றது சுப்ரீம் கோர்ட்டு கண்ட்ரோலில் இருந்து என்கொயரி பண்ணாக்கா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ன்றது எங்களுடைய எண்ணம்.